கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் அல்லது காரியங்களை வெற்றிகரமாய் முடிய பண்ணுகிறார். இந்த குறிப்பிட்ட வசனம் எஸ்தர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் பகஞ்சர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ, அந்த நாளில்தானே யூதர்கள் தங்கள் பகஞ்சர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவன் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போகிறார்கள், அப்பொழுதெல்லாம் ஒரு ராஜா எழும்பி அவர்களை அடிமைகளாய் கொண்டு போய் அவர்களை அடிமைகளாய் தன் தேசத்தில் வேலை வாங்குவதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது யூத ஜனங்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோன் நாட்டிற்கு அடிமைகளாய் கொண்டு போய் அவர்களை அடிமைகளாய் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் செல்லும் பொழுது இந்த பாபிலோன் ராஜாவை மேற்கொள்ளும்படி, இந்த பாபிலோன் ராஜாவுடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக மேவிய சாம்ராஜ்யமும் பெர்சிய சாம்ராஜ்யமும் எழும்பி அவர்களோடு கூட சண்டை போட்டு அவர்களோடு கூட யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கிறார். ஜெயித்த பிற்பாடு இந்த பெர்சியா ராஜாவாகிய பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா கோரேஸ் என்கின்ற அந்த ராஜா மக்களுக்கு எல்லாம் சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே உங்கள் சொந்த நாட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதில் சிலர் என்ன செய்தார்கள், தங்களுடைய தாயகம் எல்லாருமே திரும்பினார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர்கள் மாத்திரம் அதே நாட்டில் இருந்து விட்டார்கள். இப்படி இருந்து விடும்போது சில நாட்கள் கழித்து அந்த சாம்ராஜ்யத்திலே ஆகாஸ்வேரு என்ற ராஜா எழும்புகிறார். இந்த காலகட்டங்களில்தான் இந்த எஸ்தர் புத்தகத்தினுடைய பின்னணி நடைபெற்றது. இந்த எஸ்தருடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்க முற்படும் பொழுது, எஸ்தர் புத்தகத்திலே கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற வார்த்தை நம்மால் காண முடியாது. ஆனால் எஸ்தர் புத்தகத்தினுடைய முதலிருந்து நீங்கள் கடைசி வரையிலும் வாசிக்கும் பொழுது எஸ்தர் புத்தகத்தின் பின்னணியிலே தேவன் செயல்பட்ட விதத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அது மிக பிரமிக்கத்தக்கதான காரியத்தை உண்டாக்குறதை நாம் பார்க்கலாம். இந்த எஸ்தர் புத்தகத்திலே முக்கியமாய் 4 நபர்களை நாம் பார்க்கலாம். ஒருவர் ராஜா ஆகாஸ்வேரு ராஜா, இரண்டாவது அவருடைய மனைவி ராணி வஸ்தி, மூன்றாவது எஸ்தர், நான்காவது மொர்தகாய், ஐந்தாவது ஆமான். இந்த 5 பேருடைய வாழ்க்கை வரலாறை பின்னணியாக கொண்டு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்திலே தேவன் செயல்பட்ட விதத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் என்ற ஒரு பெண்மணி ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்திலே அந்த எஸ்தரை கர்த்தர் உயர்த்தின விதத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய ஒரு விழா கோலமாக ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு விழா கோலம் உண்டாகும் பொழுது ராஜா 120 நாட்டுக்கும் அவர் சொல்கிறாரு, எல்லா ராஜாவும் கொண்டு வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படியாய் அவர் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுத்த பிற்பாடு தன் மனைவியாகிய வஸ்தியை அந்த விழாவிலே நடனம் ஆடுவதற்கு அவள் அழைக்கும் பொழுது அந்த வஸ்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வர மாட்டேன் என்று சொல்லி ராஜாவுடைய கட்டளையை மீறுகிறார்கள். உடனே கூட இருந்த ராஜாக்கள் எல்லாம் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி, இதை அநேக பெண்கள் கேட்கும் பொழுது தன்னுடைய புருஷரை மதிக்க மாட்டார்கள், ஆகியால் ராணியை வஸ்தியை அவர்களுடைய ஸ்தானத்தில் இருந்து விலக்கி அவருடைய ஸ்தானத்திலே இன்னொரு பெண்ணை நீங்கள் ராணியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை செய்யும் பொழுது, இந்த ஆலோசனைக்கு ராஜா முற்படும் பொழுது இந்த 12 நாட்டிலும் இருக்கிற அழகு நிறைந்த சௌந்தரியம் நிறைந்த பெண்களை கூட்டி வந்து என்ன செய்கிறார்கள், ராஜாவுக்கு தகுதியான பெண்ணை செலக்ட் பண்ணணும், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், முற்படுகிறார்கள். அதில் ஒருத்தி தான் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு பெண்மணி, அவளுடைய பெயர் எஸ்தர். எஸ்தருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அத்சால்.
அவள் எஸ்தர் என்ற பெயருக்கு நட்சத்திரம் என்று பொருளும் இருக்கிறது. அவள் பெயர் எப்படியோ அப்படியே இருந்தால் இருளில் கிடந்த யூத மக்களை ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு எஸ்தர் மிகவும் ஒரு உதவிகரமாக இருந்தாள். ஆனால் எஸ்தருடைய பின்னணியை பார்க்கும் பொழுது தாய் தகப்பன்மார் இழந்த ஒரு திக்கற்ற ஒரு மகளாக இருந்தால் அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவள் யோசித்து கொண்டிருக்கலாம். அவருடைய எதிர்காலம், நான் எப்பொழுதும் இப்படியே அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமெல்லாம் அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய வாழ்க்கையின் பின்னணியிலே செயல்பட ஆரம்பிக்கிறார். பிரமிக்கத்தக்கமான காரியத்தை செய்கிறார். அவருடைய எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்கிறார். எஸ்தருடைய வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்க விதத்திலே தேவன் அவளை கர்த்தர் உயர்த்துகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், வஸ்தியினுடைய ஸ்தானத்திலே வஸ்தியை அவளுடைய ஸ்தானத்திலிருந்து இறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. எஸ்தரை தேவன் ராஜாத்தியாய் கர்த்தர் வைத்தார். அவள் ராஜாத்தியாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை காண்கின்ற சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அல்லது உங்கள் தகப்பன் நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் தாயை இழந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். எஸ்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த அவளை கர்த்தர் அவளுடைய எதிர்காலத்தை பிரமிப்படையத்தக்க விதத்திலே ஒரு ராணியாய் மாற்றினார். எஸ்தர் எப்படிப்பட்ட பின்னணியில் வந்தாள் என்று சொன்னால், அடிமையானவள், அடிமைப்பட்டவளாக இருந்தாள், அவள் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிய பண்ணினார். ஆகையால் தான் இந்த வசனத்தினுடைய தலைப்பு நாங்கள் இப்படியாய் கொடுத்திருக்கிறோம். இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு இப்படியாய் கொடுத்திருக்கிறோம், தேவன் காரியங்களை வெற்றியாய் முடிய பண்ணுகிறார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, இதை காண்கின்ற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பயத்தோடு நீங்கள் இருக்கலாம், அல்லது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னமா இருக்குமோ என்று சொல்லி, குறிப்பாக வாலிபர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து படித்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி, வாழ்க்கையில் தகுந்த வேலை கிடைக்கவில்லை, நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி இப்படி எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்கிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்க போகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் பயப்பட காரியம் உங்களுக்கு வராதபடி கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை பிரமிக்கத்தக்க விதத்திலே ராஜாத்திய, இப்போ வேதவசனம் சொல்கிறது, சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் உட்கார வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தலையெழுத்தை மாற்றுகிறவர், உங்களுடைய நிலைமைகளை மாற்றக்கூடியவர், உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடியவர். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த முடியும். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு தர முடியும். ஒருவேளை தோல்வியில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்து அநேக காரியங்களை முயற்சி செய்து என்னுடைய வாழ்க்கை தோல்வியை கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இதை பார்க்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நீங்கள் இதை பார்க்கிற அதே வேளையிலே உங்கள் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதா எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த எஸ்தரை போல தகப்பனையும் தாயையும் இழந்து, அல்லது நல்ல படித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையே என்று சொல்லி எதிர்காலத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதிர்காலம் ஆண்டவர் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை தேவனை தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை தேவனுடைய வாழ்க்கையில் கொடுக்க போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கண்டு இதை பார்க்கிற அவருடைய உள்ளம் மகிழட்டும் என்று சொல்லுகிறேன். அவருடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all.